வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு என்னடா இவன் ஏதோ சோலோ ட்ரிப் போறேன்னு தனியார் சொன்னா நிறுவன இங்க வந்து ஊழியர்கள் அதுக்குள்ள இருவர் படுத்து கிடக்குறான். மர்மமான முறையில் என்ன கொலை கதையா? செய்யப்பட்டு அட இறந்து ஏன்டா நீ கிடந்த வேற சம்பவம் பெரும் வந்து பரபரப்பை கேட்டு கேட்டு எனக்கு எழுத்து ஏற்படுத்தியுள்ளது. போச்சு. வேணா நீயே கேளு. தகவல் அறிந்து என்னடா சம்பவ போனோனே இடத்திற்கு வந்துட்ட? விரைந்த காவல்துறை சடலங்களை கைப்பற்றி என்னடா தீவிர ஆச்சு? விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற டேய் கோணத்தில் என்னடா உன் பிரச்சனை? போலீசார் கேட்டுட்டே விசாரணையை இருக்கேன்ல. முடுக்கிவிட்டுள்ளனர். டேய் என்னடா இவன்? வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தனியார் நிறுவன ஊழியர்கள் இருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவனை பாருடா, இவ்வளோ நேரம் நம்ம இங்க கேட்டுட்டு இருந்தோம், பதில் சொல்லாம உள்ள போயிட்டு எனக்கு கால் பண்ணான். டேய். நான்லாம் எடுக்க மாட்டேன். அவன் வெளியே வந்து பேசினா எவ்வாறு பேச. கொலை செய்யப்பட்டார்கள், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற கோணத்தில் போலீசார் டேய் விசாரணை சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நடத்தினர். சிக்கன் கறியா? டேய் அவனை போய் கூட்டு வாடா. நான்லாம் கூப்பிட மாட்டேன், நீ டேய் போய் கூப்பிடு. எந்திரிச்சு போடா. ஏன்டா நீ லெக் பீஸ் தின்றுவானோ? டேய் நீ தான் மட்டன் சாப்பிட மாட்டல, அது எங்களுது. இந்தா சிக்கன் இருக்கு, சாப்பிடு. எனக்கு பிடிச்சது சாப்பிடக்கூடாதா? இப்படி சொல்லடா, நீ மட்டன் சாப்பிட மாட்ட, அதனால சொன்னோம். என்னடா? டேய் விடுறா அவனை, விடுறா, சாப்பிட்றா நீ. சரி நம்ம சாப்பிடலாம். டேய் ரேவந்த், அந்த ட்ரிப் ஒயரை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுறா. எப்போ பாரு இது வேற கரண்ட் போயிட்டே இருக்கு. ஓனர்கிட்ட சொல்லி முதல்ல இதை மாற்றணும். டேய் ரேவந்த், எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரியலையே. இந்த லைட்டரை எங்கே வச்சேன்? டேய் பைத்தியம், நீ என்னடா பண்ற? எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்க? ஆளு கூட பேசிட்டு இருந்தா நீ அப்புறம் வா. இவனுங்க வேற ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்களே இன்னைக்கு. இவன் என்ன பண்றான்? டேய் மச்சான் மச்சான், சந்துருடா. டேய் அவன் ரூம்ல ஏதோ ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான்டா. டேய் அவன் எங்கடா ரூம்ல இருக்கான்? அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். நீ டேய் வா. டேய் இல்லடா, நான் காட்டுறேன் வாடா. வாடா. எங்கடா இருக்கான்? போடா டேய். என்னடா? பாருடா, அவன் உள்ளதாண்டா இருக்கான். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அப்போ உள்ள இருந்தது யாரு? ஏய் என்னடா சந்துரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கால் பண்றா? அட்டன் பண்ணு. ஹலோ. அண்ணா, எங்கள் சந்திர ஏதோ ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து ஒரு மெசேஜ் இல்லை, கால் இல்லை. நான் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு கால் பண்ண எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்கிறீங்களாண்ணா? சரிம்மா, ஓகே. நாட் ரீச்சபிளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணான் தானே? ஆமா. ஹலோ. இது என் ஃப்ரெண்டோட ஃபோனாச்சு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சார் நாங்கள் ஜிஹெச்லேருந்து பேசுகிறோம். இந்த மொபைல் வச்சிருந்த பையன் ஈசிஆர் கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் சார். ஈவினிங் கால் பண்ணோம், யாருமே எடுக்கலை. நீங்கள் வந்தீங்கன்னா பாடி கிளைம் பண்ணிட்டு போகலாம். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தனியார் நிறுவன ஊழியர்கள் இருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை சடலங்களை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர்.